செய்திகள். தமிழகத்தில் மூத்த குடிமக்களுக்கு வந்திருக்க இலவச பேருந்து பயணம் டோக்கன் குறித்த முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 60, 70 அந்த மாதிரி வயதை தாண்டின மூத்த குடிமக்களாக இருந்தீங்கன்னா இந்த திட்டத்தை தற்சமயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் என்னென்னலாம் விண்ணப்பிக்கும் விவரங்கள், யார் யார் இதில் விண்ணப்பிக்கிறார், முக்கிய அம்சங்களை பற்றி தான் வீடியோவின் வாயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மூத்த குடிமக்களுக்கு ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான 6 மாதங்களுக்கான இலவச பேருந்து பயண டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. சலுகையை பெற விரும்பும் புதிய விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே அட்டை வைத்திருப்பவர்கள் ஜூன் 21 முதல் ஜூலை 31 வரை நடைபெறும் சிறப்பு முகாம்களில் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். இதற்காக சென்னை மாநகர் முழுவதும் சுமார் 39 மையங்கள் காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படும் என மாநகராட்சி போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிக்க விரும்புவோர் வயது சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை மற்றும் புகைப்படங்களுடன் அருகில் உள்ள மையங்களை அணுகி இந்த ஜாக்பாட் அறிவிப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். திட்டம் முதியவர்களின் பயணச்சுமையை குறைக்கும், அவர்களின் அன்றாட தேவைகளை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு விடுபட்டவர்கள் வழக்கமான பணிமனை அலுவலகங்களில் டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மூத்த குடிமக்களுக்கான கட்டணம் இல்லாத பேருந்துடைய பாஸ் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ இதை ரொம்ப பயன்படுத்திக்கோங்க. எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அடுத்த 6 மாதத்துக்கான காலக்கெடு. ஓகேங்களா? எந்த பஸ்ஸில் எங்கே வேணாலும் செய்யலாம். பயண நாட்கள் உட்பட, விடுமுறை நாட்கள் உட்பட. ஓகேங்களா? சிறப்பு முகாம்கள் பயண மூலம் டோக்கன்கள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள்: மூத்த குடிமக்கள் 60 வயது அல்லது அதற்கு வயதுக்கு மேற்பட்டவர்கள் சென்னையில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். இருப்பெண், ஆண் பெண் இருப்பவர்களுமே இதற்கு டோக்கன்கள் கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகள் வயது வரம்பின்றி உரிய மாற்றுத்திறனாளி சான்று வைத்திருப்பவர்களுக்கு இது உடனடியாக கிடைக்கும். மருத்துவமனை செல்வதற்கும் குடும்ப சந்திப்புகளுக்கும் அடிக்கடி பயணம் செய்வதற்கும் மிகவும் சாத்தியமானது இது. யார் யாருக்கெல்லாம் சலுகை கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவரை பயண அட்டையை வாங்காதவர்கள், புதிய விண்ணப்பிப்பவர்கள், ஓகேங்களா, உரிய ஆவணங்களுடன் முகாமிற்கு சென்று புதிய அடையாள அட்டை மற்றும் 6 மாத கால டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம். அட்டையை புதுப்பிப்பவர்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பயண அட்டை வச்சிருப்பவங்க பழைய அட்டையை காண்பித்து அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் கையில் என்ன வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிசிக்கான அடையாள அட்டை. புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு புதிய அடையாள அட்டையிலிருந்து பிழைகள் இருந்தால் திருத்திக் கொள்ளலாம். இலவச பயணத்திற்கான டோக்கன்கள் 6 மாதங்களுக்கு தேவையான கட்டணமில்லாத டோக்கன்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக வழங்கிடுவாங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் பயணங்களை செஞ்சுக்கலாம். விண்ணப்பதாரர்கள், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, முகாமிற்கு செல்லும் பொழுது நீங்கள் ஏற்கனவே கவனிக்க வேண்டிய சில முக்கியமான அறிவிப்புகள்: வயது மற்றும் அடையாள சான்றிதழ் ஏதேனும் ஒன்று, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழில் குடும்ப அட்டை இல்லைனா இருப்பிட சான்று. சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, மாற்றுத்திறனாளி சான்றிதழ் இருந்துன்னா உடனடியாக எடுத்துக்கலாம். பாஸ்போர்ட் அளவிலான 2 வண்ண புகைப்படங்கள். ஸோ சிறப்பு முகாம்களுக்கு இது எடுத்து செல்லணும். ஜூன் 21 ஜூலை 31 வரைக்கும் இந்த சிறப்பு முகாம்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தயார் நடந்துட்டுருக்கு. இதை பயன்படுத்திக்கோங்க. அனைத்து நாட்கள்லுமே, விடுமுறை நாட்கள் உட்பட அனைத்து நாட்களுமே முகாம்கள் செயல்படும். தினமும் காலை 7:30 மணி முதல் இரவு 7 மணி வரை இது செல்லும். ஸோ எங்கு செல்வது அப்படின்றது மொத்தமாக சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 39 மையங்கள் எல்லாமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 39 மையங்களில் நீங்கள் போயிட்டு உங்கள் அருகில் இருக்கிற எந்த மையத்தில் வேணாலும் இதை டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இலவச டோக்கன்களை பெறுவதற்கு உண்டான எளிமையான 4 வழி: ஆவணங்களை சேகரிக்குங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் 2 புகைப்படங்கள். மையத்திற்கு செல்லுங்க. ஜூன் 21 ஜூலை 31 காலை 7:30 இரவு 7 மணிக்குள்ளார அருகில் உள்ள 39 மையங்களுக்குள்ள நீங்கள் சென்றுக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கவும். புதிய படிவத்தை பூர்த்தி செய்து அல்லது உங்கள் பழைய டோக்கன் அட்டைகளை புதுப்பித்துக் கொள்ளலாம். பயணத்தை தொடங்குங்கள். அடுத்த 6 மாதத்திற்கு கட்டணமில்லா டோக்கன்களை பெற்று உங்கள் பாதுகாப்பான பயணத்தை தொடங்குங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ள முதியவர்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்களும். உங்களுடைய நண்பர்களுக்கும். வீடியோ பார்த்து வைக்க நன்றி. தேங்க்யூ.